வணக்கமுங்க. பச்சை பசையான இலைய போட்டுங்க அந்த அன்னலட்சுமி சுட சுட சாப்பாடு எப்படி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. சாப்பாடுங்க, சாம்பார், முருங்கைக்காய் சாம்பாருங்க, ரக்கிரி கடைஞ்ச ரக்கிரி அவ்வளவு அருமையாக இருந்ததுங்க. அதே மாதிரி ரசம்ங்க, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை போட்ட மசாலா மோர் சாப்பாட்டுக்கு பிரமாதமாக இருந்ததுங்க. நான் அண்ணன் ரொம்ப நாளாக அங்கே போய் சாப்பிடணும்னு நினச்சோமுங்க. நம்ம ஈரோடு மாவட்டம்ங்க, சிவகிரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மின்னப்பழத்தில் தானுங்க. முத்துச்சாமி ஆராயம்மாள் அறக்கட்டளை சார்பாக கடந்த 22 ஆண்டுகளுக்கு மேலாக மதிய சாப்பாடு இலவசமாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வந்தவங்களை பூரா கோர வச்சு வாங்க சாப்பிட்டு போகலாம், இன்னும் சாப்பிடுங்க, திருப்திகரமாக சாப்பிடுன்னு சொல்லி அவ்வளோ அன்பாக பரிமாறுறாங்க. இந்த மாதிரி நல்ல தகவல்களை நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவலை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதிரி தனி சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவல் எப்பவுமே பதிவு பண்ணுங்க. அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேரும் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பார்க்கணுங்க. வயிறார பசியார சாப்பாடு போடக்கூடிய அந்த தங்க மனசுக்காரரை நாம் பதிவு பண்ணியிருக்கல நம்ம சேனல் பெருமைப்படுதுங்க. தீபாவளி, பொங்கல், எல்லா விசேஷ நாட்கள் உள்பட தினமுமே கடந்த 22 ஆண்டுகளை கடந்து தினமுமே இன்றைக்கி மதிய சாப்பாடை இலவசமாக அவ்வளவு அன்பாக பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. மதியம் 12:30 மணிக்கு சாப்பாடு போட்டு வச்சு சாம்பார், குழம்பு, பொரியல் எல்லாம் வச்சு படையலுக்கு பூஜை பண்ணி காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு பொதுமக்களுக்கு பரிமாறுறாங்க. வாங்க நாமளும் போய் பூஜையில் கலந்துக்கலாமுங்க. கீரை சாப்பிட நல்லா இருக்கு. கீரை இங்க வா படிப்பா. கீரை சூடாக
நீங்க இப்படி சாப்பிடுங்க. அங்க இடம் போதுங்க சாப்பிட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடக்கிறாங்க தாங்க. அவ்வளோதானே. வயிறார வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ன அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்கிறார். அது மாதிரி இந்த பகுதி மக்கள் உணவு இல்லாமல் வாடக்கூடாது என்பதற்காக ஒரு தங்க மனசுக்காரர்களால் உருவாக்கப்பட்டதான் இந்த அன்னதானம் சேவை. முத்துச்சாமி அம்மாள் ஆராயம்மாள் அறக்கட்டளைங்கிற இந்த அன்னதானம் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் அனுதினமும் ஆமாம் அணையா அடுப்புங்கிறாங்கல்லங்க. ஆமாம், அணையா அடுப்பாக வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் டெய்லி 12 மணி ஆனால் சாப்பாடு. கீரை மசியல் ஜம்மன் இருக்குதுல, கீரை மசியல், கீரை மசியல், முருங்கை சாம்பார். நீ எப்படி உட்காரு. அருமையாக இருக்குதுக்கா, அருமையாக இருக்கு, அருமையாக இருக்குது சாப்பாடு. அரிசி முதல் தரமான அரிசி, ஏன்னா ஹை குவாலிட்டி அரிசி. தரமான உணவு உண்மையிலுமே ரொம்ப நாள் நினச்சிட்டு நம்மளுக்கு சாப்பிடணும். செந்தில் 2 பேரும் தமிழ் தண்ணி அக்கா, நம்ம அறக்கட்டளையோட பேர் என்னங்கக்கா? முத்துசாமி ஆராயம்மாள் அறக்கட்டளை. அன்னதானம் நடந்துட்டு இருக்குதுங்கக்கா. 20 வருஷம் இருக்குங்க. 20 வருஷத்துக்கு இங்கே ஆரம்பிச்சு 20 வருஷம். இங்கே மின்னப்பழத்தில் ஆரம்பிச்சு 20 வருஷம். இல்லை, இந்த இடம் மின்னப்பழத்தில் இந்த இடம் பில்டிங்கில் ஆரம்பிச்சு 20 வருஷம். அதுக்கு முன்னே கோயிலில் போட்டோம். ஓ, அது எத்தனை வருஷமாங்கக்கா? கோயிலையுமே அது ஒரு வருஷத்துக்கு மேலே போட்டோம். சரிங்க. 1 வருஷம் 1.5 வருஷமா 20 ஆண்டுகள். ஆமாம், கோயிலில் 1 வருஷத்துக்கு மேலேயே போட்டோம். அக்கா, இப்போ தேனை எத்தனை மணிக்கு மதிய சாப்பாடு போடுவீங்க? 12:30லேருந்துப்பா 12:30லேருந்து சாப்பாடு ஆரம்பிச்சு சுமார்
எவ்வளோ பேர் வர்றாங்களோ அத்தனை போட்டுட்டே பேர் போட்டு இருப்போம் இருப்பீங்க. நாங்கள். மதியம் யார் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடுப்பா. சரி அக்கா, சென்னையிலும் தினமும் அன்னதானம்ங்களா? சென்னையிலப்பா அதுவும் ரொம்ப வருஷமா 25-30 வருஷமாவே நாங்கள் சரிங்க. சிவன் கோயிலில் ஒரு சாப்பாடு கொடுத்துருவோம், பெருமாள் கோயிலும் சாப்பாடு கொடுப்போம். சரிங்க சரிங்க அங்கே இந்த வள்ளலாறு அறக்கட்டையிலேருந்து சாப்பாடு ரெடி பண்ண சொல்லி சரிங்க. கங்காதீஸ்வரர் கோயிலில் ஒரு 50 பேர் சாப்பிடுவாங்க. சென்னையில் சீனிவாச பெருமாள் வெள்ளாள ஸ்ட்ரீட்டில் சீனிவாசம் அங்கேயும் சாப்பாடுங்க. அங்கே அதனுடைய தொடர்ச்சி தானப்பா. இங்கே அங்கே வந்து சென்னையில் ஏராளமாக போடுறாங்க. இங்கே நம்ம இவரு பிறந்த ஊர், இது சொந்த ஊருங்க. சொந்த ஊர், பிறந்த ஊர், எங்கள் மாமனார் வாழ்ந்த ஊர். அவர் தர்மம் பண்ணனுக்காகவே அவர் உயிரையே கொடுக்குற அளவுக்கு இருந்தார். எங்கள் மாமனார் வந்து தர்மத்தை நிலமாட்டுறதுக்கு யார் பட்னியோட இந்த ஊரில் இருக்கக்கூடாது, பட்னியோடவே இருக்கக்கூடாதுன்னு தான் அவர் அன்னதானம் சும்மா அவர் இருக்கையில் கையில் வீட்டில் இருந்த இதெல்லாம் எடுத்து போட்டு கொடுத்துட்டு இருந்தார். அதனோட தொடர்ச்சி தான் எனக்கு வந்து ஒரு யோசனை, சரி நம்ம சொந்த ஊரில் அவர் பிறந்த ஊரில் நாம் சாப்பாடு போடலாம்னு இந்த பில்டிங் கட்டி சாப்பாடு போடலாம். நல்லது நல்லது நல்லதுங்க. தொடர்ந்து நடக்குது. இறைவன் அருளால் நாங்கள் போட்டோன்னு சொல்ல முடியாது, இறைவன் அருளால் அந்த முத்துக்குமார் சாமியினோட அருளால் இது நடக்குதுங்க. ஏன்னா இப்போ இது ட்ரஸ்ட் மாதிரி இது பண்ணி. ஆமாம், ட்ரஸ்ட் தானுங்க. முத்துசாமி ஆராயமா அறக்கட்டளை. முத்துசாமி ஆராயமா. இது உங்க பசங்க எல்லாம் வழி நடத்துறாங்களா? ஆமாம், பசங்களும் அப்புறம் சென்னையிலேருந்து பணம் மாதம் மாதம் கொடுத்தா இவங்க எல்லாம் சம்பளம் கொடுக்குறது, நிர்வாகம் பண்ணுறது. இப்போ நான் சரி நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்ம இதுதான் நமக்கு நிலையானதுன்ட்டு நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். இப்போ வந்து 6 வருஷம் இருக்கும்போது நினைக்கிறேன். அப்போ அங்கே செங்குந்து முதலியார் மண்டபம் ஒன்று, அதுக்கு இவர் தலைவர், எங்கள் வீட்டில் மாணிக்கம் தான் தலைவர். நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவலிங்க தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதில் பார்த்தீங்கன்னாலும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு சந்திப்பு சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க.